இந்த இடத்துல மேனேஜ் அப்படின்னு ஆப்ஷன் தெரியுது இல்லையா, அந்த மேனேஜ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த இடத்துல கேஒய்சி அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம கேஒய்சி தானே அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ கேஒய்சி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களோட டீடைல்ஸ் இந்த மாதிரி விசிபிள் ஆகும். இந்த பேஜ்ல உங்களுக்கு உங்களோட பேங்க் டீடைல்ஸ், உங்களோட பேன் கார்டு, இன்கேஸ் பேன் கொடுத்துருந்தீங்கன்னா பேன் டீடைல்ஸ், அது வெரிஃபை ஆயிடுச்சா இல்லையா, இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சா, பெண்டிங்ல இருக்கா, நீங்க அப்டேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு, என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்கீங்க, அது ரிலேட்டடான மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த பேஜ்ல கேஒய்சி ரிலேட்டடான பேஜ்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது மட்டும் இல்லைங்க, உங்களோட கேஒய்சி ஆக்டிவ் ஆயிருக்கா இல்லையாங்கிறது இங்க டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜ்ல நீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இந்த கேஒய்சில அப்டேட் பண்ணிக்கலாம், பேன் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம், அண்ட் பாஸ்போர்ட் டீடைல்ஸும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆதார் மட்டும் அப்டேட் பண்ண முடியாது. இந்த 3 மட்டும் தான் உங்களால, இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் அப்டேட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க ஆதார் அப்டேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதுக்கு தனியா ஃபார்ம் இருக்கு, அது ஆன்லைன்லயாச்சும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லையா ஆஃப்லைன் மோட்லயும் போயிட்டு நீங்க ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி உங்களோட ஆதாரை அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட் எப்படி அப்டேட் பண்றது